morning students. Last class la matrix பார்த்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? Statistics பார்க்க போறோம். Statisticsல exercise 8.1 பார்க்கறோம். So statistics definition பாத்தீங்கன்னா statistics is a branch that deals with the study of the collection, analysis and interpretation, organization and presentation of the data. So range equal to L minus S. So L is the largest value and S is smallest value. So in the method of sum பார்க்கலாம். Find the range and coefficient range of given value 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. இதுல largest value பாத்தீங்க L என்னன்னா 125 and smallest value எதுன்னு பாத்தீங்கன்னா 63. So when I find என்ன பண்ணனும் range. So range equal to L minus S. So what is the value L? 125 minus of 63. So that is equal to 62. So number next coefficient of range. So coefficient range formula na L minus S divided by L plus S. So already L minus S கண்டுபிடிச்சிட்டீங்க. So அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 62. L plus S வேல்யூ என்னது? L வேல்யூவையும் S வேல்யூ என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். So 125 plus 63. So என்ன வரும்? 62 divided by 188 வரும். So இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.33 வரும். So maximum 2 decimal places கண்டுபிடிச்சா போதும். So next standard deviationல ஒரு சம் பார்க்கணும். இது 2 மார்க் क्वेश्चन அடிக்கடி கேட்க क्वेश्चन ஆகும். Find the standard deviation of the first 21 natural number. So இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போனா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம். So நம்மளோட n வேல்யூ என்னன்னா 21 நம்பர்ஸ் இருக்கனால n வேல்யூ 21. So இது standard deviation ஃபார்முலா என்னன்னா standard deviation equal to square root of n square minus 1 divided by 12. So n ஓட வேல்யூ 21. So 21 square minus 1 divided by 12. So 21 square வேல்யூ என்னது 441 minus 1 divided by 12. So 441ல 1 போனா எவ்வளவு 440 divided by 12. So இதை சிம்பிளை பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன 36.66 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66. இது நீங்க லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா சோ லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும்ல அந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சினா 6.05 கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியன்ஸ்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஸ்கொயரிங் தான் என்னது வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு என்ன நீங்க ஃபார்முலா எடுக்கீங்களா? இப்போ வந்து மூணு மெத்தட் ஃபார்முலா எது யூஸ் பண்றீங்களோ அதோட ஸ்கொயரிங் அதுதான் என்னது வேரியன்ஸ். தட் இஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு that is summation of x square by n minus summation of x by n the whole square. அதாவது இந்த ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும். அதான் இந்த வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயரிங் எடுத்தோம்னா தட் இஸ் வேரியன்ஸ். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் 4, 6, 8, 10, 12 கொடுத்துருக்கு. எஃபோட வேல்யூ 7, 3, 5, 9, 5 கொடுத்துருக்கு. இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள டேபிள் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எக்ஸ், அடுத்தது எஃப், அடுத்தது டி, அடுத்தது எஃப்டி, எஃப் இன்டு டி, அடுத்தது எஃப்டி ஸ்கொயர். ஸோ இது இன்னொரு காலம் போட்டிங்கன்னா டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூனா 4, 6, 8, 10, 12. ஸோ எஃபோட வேல்யூ கொடுத்துருக்கு 7, 3, 5, 9, 5. ஸோ டிங்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ ஏங்கிறது என்னன்னா இந்த எக்ஸ் வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆட் பண்ணி எத்தனை இருக்கு? இப்போ 1, 2, 3, 4, 5 வேல்யூ ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 6 கூட வேல்யூ தான் 6 வேல்யூ ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் பாயிண்ட்ல வந்தா நார்மலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னன்னா நீங்க அசைன்மெண்ட் மெத்தடோ அல்லது ஸ்டெபிலிஷன் மெத்தடோ ஃபாலோ பண்ணிக்காங்க. சரியா? இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன அசைன்மெண்ட் மெத்தட் பண்ணேன்னா 8 வந்து எனக்கு 5 வேல்யூ இருக்கு. ஸோ மேலே 2 கீழே போனால் இந்த நடுவில் வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இந்த எக்ஸில் 4 மைனஸ் 8 என்ன வரும்? -4 வரும். அடுத்தது 6 மைனஸ் 8னா -2, 8 மைனஸ் 8னா 0, 10 மைனஸ் 8னா 2, 12 minus 8 na 4. இப்போ இதோட ஸ்கொயர் 4க்கு ஸ்கொயர் பண்ணா 16, 2க்கு ஸ்கொயர் பண்ணா 4, 0க்கு ஸ்கொயர் பண்ணா 0, 2க்கு ஸ்கொயர் பண்ணா 4, 4 ஸ்கொயர் 16. அடுத்து f into d. f வேல்யூ இந்த இருக்கு, d வேல்யூ இந்த ரெண்டையும் என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். So f into d na -28. 7 into 4
minus 20. 3 into minus 2 minus 6. 0 into any value 0. அடுத்தது 9 2s are 18. Then 5 4s are 20. அடுத்தது fd இப்போ ds then next one f into d square. So f value இந்த இருக்கு d square value இது ரெண்டு என்ன பண்ணும் மல்டி பண்ணும். So 1 1 12. செகண்ட் வந்து 12. அடுத்து 0. அடுத்து 36 வரும். நெக்ஸ்ட் 80 வரும். இப்போ நம்ம கண்டுபிடி n என்கிறது n எடுத்துக்கலாம் இல்லை சமேஷன் ஆஃப் f னு கூட எடுத்துக்கலாம். both are correct. So n equal to summation of f both are correct தான். So n equal 29. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும். So இப்போ summation of fd வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஆட் பண்ணா இந்த பிளஸ் ஆட் பண்ணுங்க மைனஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ செப்பரேட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கும் ஆன்சர் 4 கிடைக்கும். இங்கே summation of fd ஸ்கொயர் கிடைக்குன்னா என்ன கிடைக்குன்னா 240 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு 240 கிடைக்கும். ஸோ அடுத்தது இதோட ஃபார்முலா இப்போ நான் அசியூம் மெத்தட் போட்டேன்னா ஸோ இப்போ வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of fd square divided by n minus summation of fd divided by n the whole square. So that is equal to square root of. So formula நமக்கு தெரிஞ்சிச்சு standard division square root of summation of fd square by n minus summation of fd by n the whole square. Summation of fd square value தெரியும் எவ்வளவு square root of fd square எவ்வளவு 240 divided by 29 minus of summation of fd value தெரியும் 4 by n 20 னு உங்களுக்கு தெரியும். அதனால அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 240 divide by 29 minus of 4 divide by 29 is squaring. So square root of 240 divide by 29 4 into 4 square divide by 29 square 29 into 29. So that is equal to square root of. So 240 divide by 29 minus 16 divide by 29 into 29. So 29 into 29. So now taking LCM. LCM என்ன வரும் இங்கே 29 ஸ்கொயர் வரும். அப்போ 29 ஸ்கொயருக்கு 29 20 போடலாம். இங்கே 29 மல்டி பண்ணணும் இங்கே 29 மல்டி பண்ணணும். அப்போ 240 into 29 minus 16. So that is equal to square root of 240 into 29 அளவு 6960 minus 16 divide by 29 20 மல்டி பண்ணா 841. That is equal to solution. So 6960 minus 16 minus பண்ணா 6944 வரும் divide by 841. So இதை divide பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா square root of 8.257 கிடைக்கும். இது divide பண்ணா. So இதுக்கு square root எடுத்தீங்கன்னா 2.87 கிடைக்கும். So therefore standard deviation கிடைச்சது 2.87. Listen, next one பார்க்கலாம். In a study about viral fever, the number of people affected in a town were noted as. So age in years, எந்தெந்த ஏஜ்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு இந்த டேபிளில். இந்த டேபிள் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் find the standard deviation. ஸோ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இங்கே என்ன கொடுத்துருக்கு 0 to 10 0 to 10 0 to 10னா இங்கே 1 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 50 to 60 60 to 70. இந்த இன்டர்வல் எங்கேயுமே கேப் இல்லை. கேப் இருந்தால் அதுக்கு வேறு மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். ஸோ கேப் இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 10. So listen, 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 and 50 to 60 and 60 to 70. மிட் வேல்யூனா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன வரும் இங்கே 5 வரும்
இங்கே 15 வரும், இங்கே 25, இங்கே 35, தென் 10 ஆட் பண்ணி பண்ணுங்க 45, 55, 65. F உங்களுக்கு கொடுத்துருக்கு 3, 5, 16, 18, 12, 7, 4. இப்போ நம்ம D கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ அங்கே அந்த வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ பாயிண்ட் வந்துன்னா ஒரு மெத்தட் ஃபாலோ சொன்னோம், பாயிண்ட் வரல ஹோல் நம்பராக வந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஃபாலோ சொன்னாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணீங்கன்னா இப்போ வந்து இங்கே கிளாஸ்ன்ற மெத்தட் கொடுக்குது. ஸோ கிளாஸ்ன்ற மெத்தடும் இங்கே நான் என்ன பண்ணேன் ஏஃபு அசைன்மெண்ட் தான், இங்கே சிங்கிறது கிளாஸ். இங்கே சியோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா சியோட வேல்யூ இங்கே என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் இன்டர்வல் கேப் தான் 10 இருக்குது. ஸோ 10 இன்டர்வல். ஸோ இப்போ டியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே நான் ஏவோட எடுக்க எப்படின்னா என்னோட இப்போ எத்தனை வேல்யூ இருக்குது 1 2 3 4 5 6 7 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ 7 வேல்யூனா ஸோ இங்கே 3 எடுத்துலாம், இங்கே 3 போகும், இங்கே நடுவில் வேல்யூ. ஸோ இப்போ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 18 இருக்குது. ஸோ 18க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது 35. ஸோ இதுதான் என்னோட ஏ. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 35 டிவைட் பை சி வந்து 10 எனக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன் 5 minus 35. ஸோ minus 30 டிவைட் பை 10. ஸோ என்ன வரும் -3. அடுத்தது இங்கே 15 minus 35. ஸோ -20 டிவைட் பை 10னா 2 -2. அடுத்தது -1, அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்தது 2, நெக்ஸ்ட் 3. சேம் ரிவர்ஸ். அப்புறம் டி ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் 3க்கு ஸ்கொயர் பண்ண 9, அடுத்து 4 1 0 1 4 9. எஃப் இன்டு டி, எஃப் வேல்யூவையும் டி வேல்யூ மல்டி பண்ணீங்க அப்போ இங்கே என்ன வரும் -9 -10 -16 மல்டி பண்ணுங்க. எஃப் வேல்யூ ஸோ எஃப் இன்டு டி வேல்யூ ஸோ 0. அடுத்தது எஃப் இன்டு டி இங்கே என்ன பண்ண 12, தென் 7 2s are 14, அகெயின் 4 3s are 12. அடுத்து எஃப் இன்டு டி ஸ்கொயர், எஃப் வேல்யூ இது, டி ஸ்கொயர் வேல்யூ இந்த இருக்குது, இது மல்டி பண்ணும். அப்போ 3 into 9 27. அடுத்தது 5 into 4 20. அடுத்தது 16 into 1 16. அடுத்தது 18 into 0 0. next 12, next 28, again 36. ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்டி வேல்யூ எழுத போகிறீங்க. இது எல்லாத்தையும் இந்த ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 கிடைக்கும். சம்மேஷன் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர், ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 139 கிடைக்கும். அடுத்து எஃபோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எஃப் இஸ் ரெப்ரசன்ட் பை என் தான். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 65. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 65 கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் minus of summation of fd divided by summation of f the whole square into c. ஏன் இங்க into c போடும் because இங்க class into வருது, அதனால இங்க என்ன போடும் class into வந்தனால c போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். so that is summation of fd square வேல்யூ உங்களுக்கு தெரியும் 139 divide by 65 minus of summation of f3 by 65 the whole square. So into c வேல்யூ 10 தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் ஸோ 139 டிவைட் பை 65 இதுக்கு 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 3 into 3 9. ஸோ 65 into 65 அதை ஸ்கொயர் பண்ணாதுங்க, ஜஸ்ட் அப்படி போட்டுருங்க. தென் அது எல்சி எடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா. ஸோ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டு 10. ஸோ அப்போ இங்கே ஒரு எல்சி எடுத்திங்கன்னா 65 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எல்சி எடுக்கிறோம். ஸோ இப்போ 65 ஸ்கொயரை 65 into 65 உங்களுக்கு எவ்வளோ வரும்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் பண்ண கடைசி பண்ணிக்கலாம். ஸோ 65 சிங் பண்ணுங்க. அப்போ இங்கேயும் 65 மல்டி பண்ணும், இங்கேயும் 65 பண்ணும். அப்போ டேரெக்டாக இங்கே போட்டுங்க 139 இன்டு ப்ரீவியஸ் மெத்தட் பண்ணி பண்ணுங்க. ஈஸியாக கால்குலேஷன் பண்ணாமல் ஈஸியாக பண்ணலாம். ஸோ -9 into 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139 into 65னா 9035 மல்டி பண்ணி பாருங்கள் தெரியும். -9 டிவைட் பை 65 into 65. ஸோ கொஞ்சம் ஈஸியாக கால்குலேட் பண்ணால் இந்த மாதிரி மெத்தடில் போடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 9035ல 9 போனால் 9026
divide by 65 into 65 into 10. ஸோ இப்போ வெளியே வரும்போது இந்த 9026 வந்து அது அப்படி இருக்கட்டும். 9026 divide by root of 65 into 65 வெளியே வரும்போது 65 வந்துடும் into 10. அப்போ இதுக்கு மட்டும் நீ ரூட் கண்டுபிடிச்சா போதும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9026 1.46 வரும். லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு பாருங்க. டிவைட் பை so square root of 9026 divided by 65 into 10 equal to 9026 க்கு square root எடுத்தீங்கன்னா 95.005 divided by 65 into 10. so 95.005 65 டிவைட் பண்ணா 1.46 கிடைக்கும். அதை 10 ஆல மல்டி பண்ணா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் 14.6 கிடைக்கும். ஓகே, லிசன் எக்ஸாம்பிள் ஃபுல்லி ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளில் 8.1 8.2 8.3 2 மார்க் கொஸ்டின் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் அண்ட் 8.10 ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அண்ட் எக்ஸைஸ் 8.1ல 1 2 3 4 எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் 5 6 7 8 9 10 11லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்தவரை எக்ஸைஸ் எல்லா எக்ஸைஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ப்ரிப்பேர் மோர், ஓகேவா? மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, எல்லா எக்ஸையும் எழுதி பாருங்க, ரிப்பீட் எழுதி பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.